ஏய் ஏய் நான் போறேன், எனக்கு நேரம் ஆகுது. மைனா கொஞ்ச நேரம் புள்ள. நான் போறேன். தேங்காவே தடவிட்டு இருப்ப, பிச்சு போடு. எவ்வளவு நேரம்டா ஒரே பக்கத்தை படிச்சிட்டு இருப்ப? தெரியாம தான் கேக்குறேன். படிக்கிறது உனக்கு புரியுதா இல்ல சும்மா தான் பாத்துட்டு இருக்கியா? புரியுதுப்பா. புரியாம படிக்க முடியுமா? என்ன புரிஞ்சு என்ன படிக்கிறியோ ஒன்னெல்லாம். மகேஷ் இந்த காஃபி குடிச்சிட்டு படுறா. இவருக்கெல்லாம் எவன் தான் நைட் ஷிஃப்ட் போறானோ பகல்ல வீட்ல இருந்து உசுர வாங்குறாரு. டேய் வாடா சீக்கிரம், சரக்கு ரெடியா இருக்கு. எவ்வளவு நேரம் தான் புக்கிய பாத்துட்டு இருப்ப? இப்போ இன்னைக்கு மாட்டி விடாம போக மாட்டான். போட்டு வாடா. இந்த நேரத்துல யார் போன் பண்றான்னு தெரியலையே. அவர் போயிட்டாரு, வா இருடா வர்றேன். இரு. ஹலோ ஐயா, நான் கான்ஸ்டபிள் பேசுறேன் ஐயா. சொல்லியா. இன்ஸ்பெக்டர் அர்ஜென்ட்டா ஏதோ பேசணும். எதுக்குயா? உங்களை உடனே வர சொன்னாரு. சரி வர வை. அப்பாடா கிளம்பிட்டாரு. மகேஷ் கிளம்புடா. என் பொண்ணுக்கு ஒரு நல்லது நடக்காதா சாமி? ஏதாவது பரிகாரம் இருந்தா சொல்லுங்க, நான் செய்யறேன். இல்ல என் உசுர விட்டா என் பொண்ணுக்கு நல்லது நடக்கும்னா சொல்லுங்க, அந்த நொடியிலேயே செத்து போறேன். இப்படி அமைதியா இருந்தா எப்படி சாமி? ஏதாவது சொல்லுங்க. உன் பொண்ணோட விதி அது 7 கடல் தாண்டாலும் மாறாது. ஜாதகத்துல எழுதப்பட்டது மாத்தவே முடியாது. அவ கனியாவே வாழணுங்கிறது அவ தலையெழுத்து. எல்லாரும் எங்க போனாங்க? என்ன சாருக்கு அவ்வளோ அவசரம்? கோமா போறீங்க? அவசரமா பாத்ரூமா? நீ வேற காயத்ரி கடுப்பேத்தாத. சாருக்கு இப்ப நான் பேசுறது கூட கடுப்பேத்துற மாதிரி இருக்கா? அது இல்ல காயத்ரி. சரி சரி, எல்லாம் அப்புறம் பேசலாம். முதல்ல இது சாப்பிடு. ஆமா என்னது? இன்னைக்கு வந்த மாப்பிள்ளைக்கு செஞ்சு வச்ச பாயசம். பாவம் அவனுக்கு இதை சாப்பிட கொடுத்து வைக்கல, நீ சாப்பிடு. நீதான் எதையும் தாங்கக்கூடிய இதயமாச்சே. ஏன் உனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்களா? பிடிக்கலன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, ஆனா உசுருக்கு பயந்த கோழையா இருக்காங்க. ஒண்ணு மட்டும் சொல்ற மகேஷ், மீச வச்சவெல்லாம் ஆம்பளை இல்ல. மீச வச்சவெல்லாம் ஆம்பளை இல்ல. யாரு எதிர்த்தாலும் ஜாதகத்தை நம்பாம புடிச்சவளை கை பிடிச்சு வச்சு காப்பாத்துறானோ அவன் தான் உண்மையான ஆம்பளை. அப்படி ஒருத்தர் தான் தேடிட்டு இருக்க, ஆனா இன்னும் கிடைக்கல. சரி நீ பாயசம் குடி, அம்மா வந்த உடனே அவங்க கிட்ட சொல்லிடு. நான் வரேன்.
வாடா மகேஷ், உங்கள் அப்பனுக்கு டாட்டா காமிச்சிட்டு வந்துட்டியா? கடுப்பா இருக்கு மாமா. நிம்மதியா தூங்க கூட முடியல. தண்ணியை தூக்கி மூஞ்சில ஊத்துறாரா? ஏய் விடு மாமா, முதல்ல முழுசா அந்த கதையை கேளு. ம் காலையில இருந்து ஊரே 2 ரவுண்டு சுத்த விட்டாரு. இனி தினமும் 2 ரவுண்டு சுத்தணுமா? ஓடுறது உடம்புக்கு ரொம்ப நல்லது மச்சி. ஓகே மச்சி, நீ கண்டினியூ பண்ணு. அது கூட பரவாயில்ல மாமா. நான் பாஸ் பண்ற வரைக்கும் கறி மீனுன்னு எதுவுமே சாப்பிடக்கூடாதுங்கிறாரு. ஓவர் ஸ்ட்ரிக்ட் மாமா. ஏய் என்னடா? இல்லை மச்சி, உனக்கு இன்னும் மீசையே முளைக்கல. மீசை முளைச்சாதான் ஆசை முளைக்கும். ஆசை முளைச்சாதான் வயசுக்கு வர முடியும். நீ எப்போ வயசுக்கு வர்றது? அதை நினைச்சுதான் சிரிச்ச மச்சி. மீச வச்சவெல்லாம் ஆம்பளை இல்ல. மீச வச்சவெல்லாம் ஆம்பளை இல்ல. மீச வச்சவெல்லாம் ஆம்பளை இல்ல. இவன் இன்னைக்கு அடி வாங்காமல் போக மாட்டான். நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டுன்னு கூப்பிட்டோன்னு வந்தல, என்னெல்லாம் செருப்பாளைய அடிக்க. எங்கடா போற? விடு மாமா, விடு மாமா. டேய் டேய் மச்சி, நான் விளையாட்டுக்கு சொன்னேன்டா, எங்கடா போற? டேய் ஏன்டா அப்படி பண்ண? விடு மாமா, சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். கோவிச்சுக்கிட்டான். எங்கே போயிட போகிறான்? அதுவும் சரிதான். ஒரு போட்டனா கூட. என்னடா நல்லா இருக்கியா? என்ன வர வரவன் சரக்குல கிக்கே இல்லை. நான் கஞ்சாவை தான் கசக்கி போடுறேன். என்ன வேப்பம் குழந்தைய கசக்கி கொடுக்குறேன். போ நீயும் சொல்கிறேன். நான் சுடுகாட்டில் சூடு தாங்காமல் எந்திரிச்சு இந்த போன மாதிரி இருந்துட்டு என்ன பேச்சு பேசுது பாரு. என்னாச்சு இவனுங்க 2 பேருக்கும்? டேய் நீங்கள் ஏன்டா அப்படி உட்காந்துட்டு இருக்கீங்க? ஏன்டா மகேஷ், அவன் தான் சாரி சொல்லிட்டான்ல, அப்புறம் என்ன? விடு மாமா, அவன் ரொம்ப பெரிய ஆள் ஆயிட்டான். நம்ம கூடலாம் பேசுவானா? விடு. என்னமோ போங்கடா, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போட்டுக்கிறீங்க. இவன் எதுக்கு இப்போ எந்திரிச்சு போகிறான்? அடிக்க போகிறானா? ரைட்டு. அப்பாடா ஒன்று சேர்ந்துட்டீங்க. அப்போ இன்னைக்கு சரக்கு தான். ஹாப்பிடா மச்சி. Cheers. மப்பு குப்புன்னு ஏறணும். இப்படி உட்காந்து சரக்கு அடிச்சு எவ்வளோ நாள் ஆச்சு? கடைசியாக சதா மைனாவை கரெக்ட் பண்ணப்போ அடிச்சது. ஆமாம்ல? என்ன ஆமாம்ல? கரெக்ட் பண்ணி 1 வருஷம் பக்கம் ஆக போகுது. நீயும் போகிற வர பார்க்குற, ஆனால் எதுவும் நடக்கிற மாதிரி தெரியல. இங்கே பாரு, அப்படிலாம் சொல்லாத. நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் நடக்கலை. என்ன ஒன்றும் இல்லை? அங்கேயும் இங்கேயும் ஒதுங்குனீங்க, அப்புறம் ஒன்றும் இல்லைன்னா? எல்லாம் நல்லா தான் மாமா போய்கிட்டு இருக்கு. ஆனால் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது மாமா. அதான் என்னன்னே புரியல. அப்படிதான் ஒரு நாள் ஆத்துமேட்டுக்கு என்னை பார்க்க வந்தா. அப்படியே தோப்புக்கு கூட்டு போய் மெதுவாக அவளை உட்கார வச்சு அவ தலையில இருந்து கால் வரைக்கும் என் உதட்டால் அப்படியே கிஸ் அடித்தேன். அப்படியே கிஸ் அடிச்சுக்கிட்டே அவ இடுப்புல கையை போட்டு மெதுவா மெதுவா அப்படியே தடவி கொடுத்தேன். என் காலால அவ காலை மெதுவா மெதுவா தேய்ச்சி விட்டேன். அவ காதுல மைனா மைனான்னு கூப்பிட்டேன். அவ அப்படியே கண்ணை சொருகி என் மார்ல சாஞ்சா பாரு. இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காதான்னு மெதுவா மெதுவா அவளை கீழே படுக்க வச்சு அவ கிட்ட போனேன். அப்புறம் அப்பதான் மாமா அங்க ஒரு சத்தம். மரப்பு வெட்ட வந்தவன் எங்களை பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் அப்புறம் என்ன, மைனா
பறந்து போயிருச்சு. போடாங்க. சூட்டை ஏத்தி விட்டு அணைச்சிட்டான்டா. ஐயோ, என் சோகத்தை கேட்டு மாமா பாரு ராவா அடிக்கிறான். தேங்க்ஸ் மச்சி. மகேஷ், மிளகாப்பொடி இல்லடா, சைக்கிள் எடுத்துட்டு கடைக்கு போய் ஒரு 8 வாங்கிட்டு வந்துடுப்பா. உனக்கு வேற வேலையே இல்லைம்மா, நான்லாம் போக மாட்டேன். ஸோ சரி, எதிரில் போய் காயத்ரிட்ட கொஞ்சம் அம்மா கேட்டாங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வா. நான் அப்புறமா கடைக்கு போகிறப்ப வாங்கிக்கிறேன். போடா, அடுப்பில் பருப்பு அவிஞ்சிட்டு இருக்கு. நிம்மதியாக ஒரு பேப்பர் கூட படிக்க விட மாட்டியே. இரு, சட்டையை போட்டு போயிட்டு வரேன். வாங்கிட்டு வந்து படி. அவனை யார் வேணான்னு சொன்னா? ஹே மகேஷ், நல்ல வேலை நீயாவது வந்தியே. வா, கொஞ்சம் கொக்கிய போட்டு விட. ஏய், என்ன போட்டு விடு. கனவா? சரி, நீ வெளியில இரு, நான் வரேன். ஏன் காயத்ரி அது இவ்வளோ அழகா? என்ன எவ்வளவு நேரம் சுட்டுக்கிட்டு இருப்பா? மீன் அது பாட்டுக்கு வேகும். விட என்ன அவசரம்? பொறுமையா இருங்க, உனக்காக தானே சுட்டுட்டு இருக்கேன். அளவு கடந்த பொறுமை ஆபத்துல போய் முடியும் மைனா. என்ன நான் சொல்றது? நல்லா வியாக்கணமா தான் பேசுறீங்க. மீன் சுட்டு முடிக்கிறதுக்குள்ள நம்ம சூட்டை ஆத்திக்கலாம். வாபுல எப்பவுமே உங்களுக்கு இந்த நினைப்பு தானா? சும்மா இருங்க. மானை பக்கத்துல வச்சுக்கிட்டு சிங்கம் பார்த்துக்கிட்டு இருக்குமா? வாபுல இப்படி பேசியே என்ன மயக்கி போடு. சதா, சதா, என்ன? எனக்கு ஒரு ஆசை. சொல்லு மைனா, சொல்லு. எதா இருந்தாலும் செய்யறேன். நான் உன் கை மேல ஏறி நிப்பேனா, நீ என்ன அப்படியே தூக்கிடுவியா? அடக்கு இருக்கு புள்ள, இதான் உன் ஆசையா? மாமன் கையே சந்தன கட்ட, ஏறி நில்லு. எப்படி தூக்குறேன்னு பாரு புள்ள. நிஜமா தான் சொல்றியா? ஏறி நில்லு புள்ள. வா எந்திரி. இரு. வா. யாரா அவன் கம்மாயில?